லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மற்றொரு தமிழா நிகழ்ச்சியில் தமிழகம் தாண்டி அயலகத்தில் வாழும் தமிழர்களோடு நிகழ்த்துவதில் பெருமகிழ்ச்சி. நான் கருப்பழனியப்பன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ வழங்கும் தமிழா கோபவுட் பை KAG டைல்ஸ் மற்றும் கோல்டு பிரியம் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில், கோப்ரோசெட் பை தங்கமயில் ஜுவல்லரியின் மின்மினி டைமண்ட்ஸ். இன்றைக்கி தமிழாவில் பேச நினைச்சது, நாம் வெளிநாட்டிற்கு வந்தாலும் நம்முடைய கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொல்பவர்கள் ஒருபுறமும், இல்லை நான் வேற ஒரு ஊருக்கு வந்துட்டேன், வேற ஒரு நாட்டுக்கு வந்துட்டேன், அவர்களின் கலாச்சாரத்தை பின்பற்றி வாழுவது என்பது தான் சரியாக இருக்கும்னு சொல்கிற, அதுதான் வேணும் அப்படின்னு சொல்கிற மற்றொரு சாராரோடு தான் பேச நினைச்சோம். இப்போ கலாச்சாரம் என்று சொல்லும் பொழுது ஒரு பெரிய கேள்வி வந்து இருந்தது. ஒரு புரிதலுக்காக கலாச்சாரம் ஒரு கட்டுக்குள் அடங்காது. ஒரு உணவு கலாச்சாரம், உடை கலாச்சாரம், வாழ்வியல் முறை, வழிபாடு, இப்படி எல்லாமுமாக இருக்கிறது. இது எதையெல்லாம் வச்சுக்க போகிறோம், எதெல்லாம் வேண்டாம், இல்லை மொத்தமாகவே வேண்டாம், நான் வந்த இடத்துக்கு கலாச்சாரத்தை வச்சுக்க போகிறேன் அப்படிங்கிறது தான். டு ஸ்டார்ட் வித் கலாச்சாரம். தமிழ் கலாச்சாரம் சொன்னால் உங்களுக்கு நினைவுக்கு வருவது இது? குழந்தை பிறந்தோடனே 16வது நாள் காது குத்தணும். அது வந்து எனக்கு தமிழ் கலாச்சாரம் டக்குன்னு ஞாபகம் வருது. அதுதான் சிங்கப்பூர்ல இன்னமும் அதை நாங்கள் ஃபாலோ பண்றோம். ஓகே, அவங்க நம்புறது காது குத்துறது தமிழ் கலாச்சாரம். ஓகேவா? பெண்கள் பூ பெய்தின உடனே தமிழ் கலாச்சாரப்படி வந்து நம்ம உளுந்தங்களி, நல்லெண்ணெய், முட்டை அது கொடுப்பாங்க. அது வந்து கட்டாயமாக ஒரு பெண்ணுக்கு அவங்களோட இறப்பு வரைக்கும் ரொம்ப அத்தியாவசிய தேவை. உடலை வலுவாக வச்சுக்கும், எலும்பு, மகப்பேறு எல்லாத்துக்குமே உதவியாக இருக்கும். ஆனால் அதுக்கு ஒரு பூ புனித நீராட்டு விழான்னு பத்திரிக்கை அடித்து மயில் மேலே உட்கார வைக்கிறது அவசியம் இல்லை. உளுந்தங்களி கொடுக்குற முக்கியம் 2 இருக்குது. அது செய்யணுமா, அது செஞ்சு களி கொடுக்கணுமா, இல்லை வெறும் களி கொடுத்தா மட்டும் போதுமா? உளுந்தங்களி, உணவு வகைகள், அதை வந்து பேசிக்காக அதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டு கேட்குறேன். என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு பெண் பூ பெய்தின உடனே அவளுக்கு மருத்துவமாக ஒரு உணவு கொடுக்குறது நம்ம ஒன்று வச்சுருக்கோம், அதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்கிறீங்களா? அதோட சேர்த்து ஒரு சடங்கு ஒன்று நடக்குது. அந்த சடங்கு எதுக்குன்னா, அந்த பெண்ணை வந்து அந்த வீட்டில் கொண்டாடுறாங்க. அந்த பெண் வந்து அவங்க வீட்டோட ஒரு மகாலட்சுமி, நம்ம குடும்பத்தை தலைச்சிருக்கிறா அப்படின்றத அந்த பெண்ணை கொண்டாடுறாங்க. அதுக்கு கூடுதலா வந்து அவங்களுக்கு உடலுக்கு வலு சேர்க்கறாங்க. சடங்கோட சேர்த்து கொண்டாடுறாங்க. ஓகே, வேற யாரு? கலாச்சாரம் வந்து எங்க வீட்டுக்கு முன்னாடி எப்பயுமே வந்துட்டு ஒரு அரிசி மாவு கோலம் இருக்கும். அந்த காரிடர்லேயே எங்கள் வீட்டில் தான் இருக்கும். அது பார்த்தோன்னே அது தமிழர்கள் வீடுன்னு தெரியும். கண்டிப்பாக கலாச்சாரம் என்று சொன்னோன்னா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது அது? எனக்கு ரொம்ப பிடிச்ச தமிழ் பாட்டு, நம்ம சாரி கட்டுறது, நான் பூ வைக்கிறது, பொட்டு வைக்கிறது, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகான நீங்கள் எதனால வந்து அந்த கலாச்சாரத்தை பின்பற்றுனீங்க? அந்த தமிழர் கல்யாணம் பண்ணீங்களா, இல்லை விருப்பத்தின் பேரில்? இல்லை, நான் சின்ன பிள்ளை தமிழங்க எடுத்து வளர்த்தவங்க தான். சின்ன பிள்ளையில நான் இப்படி தான் நல்லா உடுத்துவேன். சின்ன பிள்ளை பாவாடை சட்டை தாவணி தான் போடுறது. இப்போ வந்து நான் புடவை கட்டிட்டு பொட்டு வச்சு வெளியே போனால் எனக்கு ரொம்ப ஆசை, புடவை கட்டிட்டு தான் போகணுன்னு. ஓகே, அதனால உடை என்பது நான் விடாம நம்ம தமிழ் பாடோட தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் சாப்பிட்ற முறையே தமிழர்களுடைய பண்பாடு. கையால் சாப்பிட்ற முறையே, ஸ்பூனு, ஃபோர்க்கு, இப்போ லேட்டஸ்ட் அந்த சாப்ஸ்டிக், இந்த ஊரோடைய பழக்கம். என்னுடைய பழக்கம் இன்னும் வரைக்கும் கையால் பழக்கிறது தான். அதுவே என்னுடைய ஒரு பழக்க வழக்கம், மரபுன்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் வந்து கீழே அமர்ந்து உணவு அருந்துறதை வந்து பின்பற்றுறோம். முன்னாடி பிள்ளைங்க வந்து டைனிங் டேபிள் அந்த மாதிரி சூஸ் பண்ணி உட்காருவாங்க. நாங்கள் வந்து எல்லாரும் அமர்ந்து கீழே உட்காந்து சாப்பிடுவோம். அப்போ தான் வந்து சாப்பிட்றப்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமணங்கால் போட்டு சாப்பிட்றத நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். வீட்டு வாசலில் துளசி மாடம் வச்சுருக்கோம். அதை எப்பயுமே வணங்குவது வழக்கம். ஏன்னா எதிர்மறை ஆற்றல் வந்து வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கும். கணவரோட ஆயுளை வந்து அது இன்க்ரீஸ் பண்ணுன்றதுக்காக. பொதுவாக துளசி மாடம்ங்கிறது வந்து வீட்டுக்கு உள்ள வைக்கிறது இல்லை, வாசல் வைக்கிறது. நாங்கள் வீட்டு வாசலில் நாங்கள் மாடம் கட்டி வச்சிருக்கோம். ஆமாம், இங்கே ஆனால் வீட்டுக்கு வாசலில் முன்னாடி ஃப்ரண்ட் யார்டில் வச்சுருக்கோம் நாங்கள். தோ பரமசிவன் தமிழ்நாட்டின் பண்பாடை பற்றியும் கலாச்சாரம் பற்றியும் தொடர்ச்சியாக ஆய்வு செஞ்சுருந்த ஒரு அறிஞர் சொன்னார். இப்போ நீங்கள் சொன்னது இல்லையா, பண்பாடு என்பதற்கான ஒரு வரையறை இல்லை. அந்த வரையறை எப்போ வருது அப்படின்னா, அது மீறப்படும் பொழுது வருது. அது வரைக்கும் அது வரையறை கிடையாது, எதுன்னு கிடையாது. இப்போ துளசி மாடம் வந்து வீட்டுக்குள்ளே இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ளே இருந்தது, எனக்கு துளசி மாடம் வேணும், ஆனால் இங்கே வீட்டுக்குள்ளே வைக்க முடியாது. ஆனால் துளசி மாடத்தை வச்சுக்கிறேன், வெளியே வச்சுக்கிறேன். ஏங்க துளசி மாடம் நடுவில் இருக்கணும் அப்படி கேட்டா, இல்லை அது முன்னாடி வைக்கலாம், பின்னாடி வைக்கலாம், துளசி மாடம் வைக்கணும், அதான் முக்கியம். துளசி மாடம் வைக்கிறது தான் முக்கியம். அதனால துளசி மாடம் வச்சு அதை வணங்குறோம் நாங்கள். ஓகே, இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லையா, இது வேணும், ஆனால் அதை கொஞ்சம் தள்ளி செஞ்சுக்கலாம்.
விலைக்கு செஞ்சுக்கலாம், ஆனால் செஞ்சிடணும் அப்படிங்கிறது. நான் இந்த நாட்டுக்கு வந்துட்டேன், என் தேசம் விட்டு வேற ஒரு நாட்டுக்கு வந்துட்டேன். இந்த சிங்கப்பூரில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் இதெல்லாம், இதை அப்படின்னு நினச்சினா எதை சொல்லுவீங்க? இங்கே இப்போது ஒரு வேலை விஷயமா நம்ம வெளியில் போயிட்டுருக்கோம்னா, யாராக இருந்தாலும் சரி, அவங்க சீன மக்களாக இருந்தாலும் சரி, மலாய் மக்களாக இருந்தாலும் சரி, நம்மளை பார்த்து ஹாய் அப்படிம்பாங்க, குட் மார்னிங் சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது நம்ம ஊர்லனா சொந்தக்காரங்க கூட பார்த்துட்டு பார்க்காம மாதிரி போகிறாங்க. ஆமாம், ஏன்னா காரணங்க நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்காம வாழ முடியும், இங்கே வாழ முடியாது. இந்த ஊரில் வந்து தான் சில்கி டோஃபு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் முதல்ல சாப்பிட்டேன். மீசோத்தோங், மீரம்பூஸ், இது எல்லாமே இங்கே தான் வந்து நான் பழகினேன். எனக்கு அங்கே எங்கள் ஊரில் கிடைக்காது. எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, பழக்கமான இட்லி, சட்னி, சாம்பார் இதை தாண்டி வேலை செய்கிற இடத்துல அந்த எந்த ரேசிசம், அந்த வேறுபாடு எதுவுமே இருக்காது. ஈவன் அவங்க பெரிய பதவியில் இருந்தால் கூட பேர் சொல்லி கூப்பிடலாம் ரொம்ப இயல்பாக. நம்ம ஊரில் அது எல்லாரும் சார் சொல்ல வேண்டாம், சார் சொல்ல வேண்டாம். அதே மாதிரி அந்த மிஸ்டர் அதெல்லாம் தேவையில்லை. எங்கள் சிஇஓ வந்தாலும் சரி, எங்கள் டைரக்டர் யார் வந்தாலும் சரி, ஈஸியாக எங்களால் பேர் சொல்லி கூப்பிட முடியும். ஒன்று. ரெண்டாவது, நம்மளோட பெரிய பதவியில் இருக்கிறவங்க வராங்க அப்படின்னா நம்ம எந்திரிச்சு நிற்கணும், அந்த ஒரு முறை இங்கே கிடையாது. ஓகே. இன்னொன்று, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அது சரியோ தவறோ, அது ஒரு மரியாதை தானே, அது போல ஒரு மரியாதை தானே, அது வந்து இல்லாமல் இருக்கிறதுங்கிறது எந்த வகையில் ரொம்ப சுதந்திரமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நான் எப்படி நினைக்கிறேன்னா, எந்திரிச்சு நின்று மரியாதை செலுத்துறத விட அவங்க சொல்கிற வேலையை செஞ்சு கொடுத்து என்னோட கண்ட்ரிபியூட் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே. எந்திரிச்சு நின்றுட்டு நீங்கள் வேலை செய்யாமல் உட்காந்துட்டு போகிறதுல எந்த பிரயோஜனமுமே கிடையாது. ஓகே. அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்மளோட டாஸ்க் என்ன, அதை நம்ம முடிச்சு கொடுக்குறோம். ஓகே, இது கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்குங்கிறதா முக்கியமே ஒழிய பொய் மரியாதை முக்கியம் இல்லை. அப்படி அவ்வளோதானே. ஆக்சுவலாக நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, நம்மளோட தமிழர்களோட பண்பாடு என்னன்னா, பெரியவங்களை பார்த்தா நம்ம மரியாதை கொடுக்கணுங்கிறது. எங்கள் அலுவலகத்தில் வந்து நாங்கள் எல்லோரும் நல்லா தான், எல்லாம் ஈக்குவலாக தான் வேலை செய்வோம். எங்களுக்கு மேலே உள்ளவங்க வந்து வயசில் மூத்தவங்களாக இருப்பாங்க, ஆனால் வேலையில் நம்ம வந்து நல்ல ஸ்டஃப்பாக தான் இருப்போம். அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்குறப்ப மித்த இதில் உள்ளவங்க வந்து உக்காந்துட்டே கால் மேலே கால் போட்டுட்டு பதில் சொல்லுவாங்க. ரொம்ப சின்ன வயசு பிள்ளைங்களாக இருப்பாங்க. அவங்க அதை பற்றி பெருசாக ஒரு கேட்க மாட்டாங்க, எந்திரிச்சு நின்றுலாம் சொல்ல. பட் ஆனால் நம்ம எந்திரிச்சு நின்று பதில் சொல்கிறப்ப அவங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம். அவங்க வந்து என்னை முதுகில் தட்டி கொடுத்துட்டு ஓகே அப்படி சொல்லிட்டு போவாங்க. பட் ஆனால் அதை வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை அவங்க அனுபவிக்கிறத நம்ம அதை உணர்வோம். அதை நாங்கள் வந்து மதிக்கிறோம். பெரியவர்களை பார்த்து நம்ம எந்திரிச்சு நிற்கிறதுல அது எங்களுக்கு வந்து ஒரு டிக்னிட்டியாக நாங்கள் ஃபீல் பண்ணலை. அது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அது நம்ம தமிழ் கலாச்சாரம், நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, நான் உங்களுக்கு அதுக்கு பதில் சொல்கிறேன். கால் மேலே கால் போட்டு உட்கார்றது அது ஏதோ ஒரு அதிகாரத்தின் குறியீடு, இல்லை அது ஒரு ஆணவம்னு நினச்சிங்கன்னா அது உங்கள் தப்பு தான், எங்களோடது கிடையாது. சரிங்களா? கால் மேலே கால் போட்டு உட்காரணும்னு தோணுச்சுன்னா உட்கார தான் செய்வாங்க. அது வந்து நீங்கள் வந்து சொன்னீங்கல்ல, நாங்கள் பண்பாட்டெல்லாம் இன்னும் எடுத்துக்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி. நான் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் இந்த பண்பாட்டில் எந்த அப்டேட்டட் வெர்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஏன் கேட்குறேன்னா, நான் சொல்லி முடிச்சிட்றேன், நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து நம்ம கருத்து தான் பேசுகிறோம். நீங்களும் நானும் எதிரி இல்லை, நம்மளோட கருத்து மட்டும்தான் மோத போகுது. சரிங்களா? அப்படி அவ்வளோ சொல்லல. இல்லை, நான் சொல்லிடுறேன் சார். நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஆரம்பிக்க வேண்டியது இல்லை, சொல்லிடுறேன். இல்லை, ஏன் சொல்கிறேன், கேட்க விரும்புறது கலாச்சாரம் என்பது அப்டேட் ஆகிட்டே இருக்கு. நீங்கள் எந்த அப்டேட்டட் வெர்ஷன் வச்சிருக்கீங்க? 2.0 வச்சிருக்கீங்களா, 3.0 வச்சிருக்கீங்களாங்கிறது தான். நாங்கள் கலாச்சாரத்தில் வந்து நாங்கள் பின்தங்கி இல்லை, ஆனால் இந்த விஷயங்கள் வந்து பின்தங்கி இல்லைன்னு நான் சொல்லலை. இல்லை, நீங்கள் பின்தங்கி இருக்கீங்கன்னு நான் சொல்ல கிடையாது. ஏன் நான் கேட்குறேன்னா, இந்த தமிழர் பண்பாடு இருக்குல்ல, இந்த பண்பாட்டில் தான் நான் வீடு கட்டக்கூடாது, வெளியில் வந்து வெள்ளை அடிக்கக்கூடாது, நான் வந்து ஓடு போடக்கூடாது, கூரை தான் போட்டுக்கணும், நான் வந்து துணி முழங்காலுக்கு கீழே கட்டக்கூடாது, அதெல்லாம் தாண்டி தோல்சிலை போராட்டம் நடத்தி, அப்புறம் நான் படிக்கக்கூடாதுன்னு சொல்லி, அந்த படிப்பு எனக்கு வேணும்னு சொல்லி நான் போராடி, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் தோன்றிய தலைவர்கள் எல்லாம் கொண்டு வந்து அவங்க செஞ்சு கொடுத்த அடுக்கடுக்கான முன்னேற்றங்கள், அந்த அப்டேட்டட் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் எங்களால் இங்கே வரவே முடிஞ்சுது. இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு காலத்தில் கடல் கடந்து போகிறதே பாவம்னு சொல்லிக்கிட்டு இருந்த பண்பாடு நம்ம பண்பாடு. சரிங்களா? அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். வெளிநாட்டுக்கு போகிறதே பாவம்னு சொல்லிட்டு இருந்தது தானே உங்களுடைய கலாச்சாரங்கிறத சொல்லுவாங்க. இல்லை, இது ஆக்சுவலாக நீங்கள் வந்து தமிழர் பண்பாடுன்னு சொல்கிறீங்க. அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் இருக்கிற பண்பாடு, ஒரு சில வீட்டில் இருக்கிற பண்பாடை பற்றி சொல்கிறாரு. நான் தமிழர் பண்பாடுன்றது எதை சொல்கிறேன்னா, நீங்கள் இன்றைக்கி வந்து தலைவர்கள் வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி படிக்க வச்சதை மட்டும் சொல்கிறீங்க. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளோட எஜுகேஷன் லிட்ரஸி வந்து உலகத்திலேயே முன்னிலையில் நின்னுது. அதுதான் தமிழர் பண்பாடுன்னு நான் சொல்கிறேன். அதில் 50 பெண்
புலவர்களும் இருந்திருக்காங்க. காக்கை பாடினியார்ல ஆரம்பிச்சு அந்த காலத்திலேயே பெண்ணுகளை வெளியில அமிச்சு படிக்க வச்ச சமுதாயம் தான் நம்ம சமுதாயம். அப்புறம் ஏன் படிக்க வைக்கல? அதுக்கப்புறம் போக போக தான் இவர் சொன்ன மாதிரி அப்டேட்டட்ல மாறிடுச்சு. இவங்க சொன்னாங்கல்ல நாங்க மாறிக்கிறோம்னு, அந்த மாதிரி நடுவில் நிறைய பேர் வேற ட்ரை பண்ணதுனால போச்சு. நான் அதை தான் சொல்றேன், இது அப்டேட்டட் வெர்ஷன் கிடையாது. தமிழர் பண்பாடு மரபுன்றது ட்ரெடிஷன், 3000 வருஷம் 2000 வருஷம் ட்ரெடிஷன். அதை தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்க தலைவர் வந்துட்டாரு, அவரை பண்ணிட்டாரு, இதை பண்ணிட்டாரு. ஒரு சமுதாயத்தை பத்தி நம்ம பேசல, ஒரு சமூகத்தை பத்தி பேசுறீங்க. நீங்க சொன்னது கடல் தாண்டி போடக்கூடாதுன்றது ஒரு சில சமூகத்துல இருக்கிறது. நானும் அந்த குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணு தான். ஆனா தமிழர் சமுதாயம்ன்றது வேற, என்னோட பாட்டி தாத்தாவோட ட்ரெடிஷன்ன்றது வேற. நான் இங்க பேச வந்திருக்கிறது தமிழர் சமுதாயம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் மரபு அப்படின்னு நீங்கள் சொல்கிறப்போவே இங்கே யாருமே தமிழர் மரபை அப்படி தூக்கி போட்டுட்டு நாங்கள் இன்னொரு மரபை நாங்கள் பின்பற்றணும் அப்படின்னு இங்கே யாருமே நாங்கள் சொல்லலை. முக்கியமாக அங்கே ஒருத்தவங்க சொன்னாங்க, அதாவது ஒரு குழந்தை பிறந்து 16 நாளுக்கு அப்புறம் காது குத்துறதுன்னு. 16வது நாள் சரி. சில விஷயங்கள் மரபு சார்ந்து நம்ம சில தொடர்ச்சிகள் நமக்கு இருக்கும், சில ப்ராக்டிசஸ் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நிறைய அந்த ப்ராக்டிசஸ் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக அதுக்கு ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனை நம்ம புகுத்தியிருக்கோம். அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் கூட நமக்கு இல்லை. ரெண்டாவது பூ பெய்தல் பற்றி ஒரு விஷயம் சொன்னாங்க, அந்த சடங்கு சுத்துறது, அந்த உணவு முறை கூட என்னால் ஓரளவுக்கு ஏற்றுக்க முடியும். ஆனால் அந்த காலத்தில் நான் என்ன ஏன் கேட்குறேன்னா, மரபு அப்படிங்கிற இந்த கலாச்சார ப்ராக்டிஸை நீங்கள் புரிஞ்சுதான் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது இங்கே இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு புரியல. சடங்கு சுத்துறது அப்படிங்கிறது அந்த காலத்துலேயே என்னை பொறுத்த வரைக்கும் அது தவறு. அதாவது ஒரு பெண் திருமணம் பண்ணுறதுக்கு மட்டும் தான் இருக்காங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு வயசுக்கு வந்துருச்சு, அவங்களுக்கு திருமணத்துக்கு தயாராக இருக்காங்க அப்படிங்கிறத அறிவிக்கிறதுக்காக செய்யப்பட்ட ஒரு விஷயமா அந்த காலத்தில் இருந்தது. இப்போ நீங்கள் 12-13 வயசுல வர பிள்ளைங்களுக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் அதே திரும்ப செய்வீங்களா? சைல்டு மேரேஜ் பண்ணி வைக்க போறீங்களா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. சைல்டு மேரேஜ் பண்ணி வைக்கிறதுல இதையே நம்ம இந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கலாம். ஒரு பெண் குழந்தைகள் வேணான்ற கலாச்சாரம் நடுவுல தான் வந்தது இல்லையா? அது அதே நேரத்துல பெண்களை குழந்தைகள் வேண்டாம்னு சொல்லல அவங்க, பெண் குழந்தைகள் வேண்டாம்னு சொல்ற சடங்கு சொல்றாங்க. அதான் பெண் குழந்தைகளை கொண்டாடி அவங்கள ஒரு நடுநிலைப்படுத்தும் பொழுது அந்த பசங்களுக்கு நம்ம வீட்டோட ஒரு மதிப்பிற்குரிய ஒரு ஆளா நம்ம இருக்கிறோம் அப்படின்ற மதிப்புக்குரியவங்க கிடையாது, வேண்டாமே. இப்போ நாங்கள் வேண்டான்னு சொல்கிறோம். அப்போ நாங்கள் எங்களுக்கு பிடிக்கல, எங்களுக்கு ஒரு நடு ஹாலில் உட்கார வச்சு இது இப்படி பண்ணுறது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்போ எங்களுடைய உணர்வுகளை மதிக்காததான் மரபா அப்படின்னு நான் கேட்குறேன். இல்லை, நம்ம குழந்தைங்க பிறந்தோடனே நம்ம பொட்டு வச்சு பூ சுடி பார்க்கணுன்னு ஆசைப்படுவோம். அது ஒவ்வொரு தாய்க்கும் உள்ள ஒரு விருப்பம். அந்த இப்போ எனக்கு 2 பொண்ணு, என்னோட பொண்ணுங்களுக்கு நம்ம விளம்பரப்படுத்தி செய்ய போகிறது கிடையாது. அதே நேரத்துக்கு என் பொண்ணுக்கு நான் அழகு அம்மா ஆசைப்படுவாங்களா இல்லையாம்மா? கட்டாயமா இல்லைம்மா. அது பண்ணுற அன்னைக்கு நீங்களும் உங்கள் வீட்டுக்காரர் மட்டும் தான் வீட்டில் இருப்பீங்களா, இல்லை எல்லாரும் வருவாங்களா? நமக்கு நெருங்கின சொந்தக்காரங்களை அழைச்சி பண்ணுவோம். நெருங்கின சொந்தம் உங்களுக்கு இப்போ 30 பேராக இருக்கும், அவருக்கு 300 பேராக இருக்கும். எவ்வளோ பேரும் அளவு கிடையாது. அப்போ நெருங்கின சொந்தம் கூப்பிடலாம். அவங்க சொல்ல வர்றது அந்த நெருங்கின சொந்தம் எனக்கு நெருங்கினவங்க கிடையாது. ஏன் இவங்க 30 பேர் உட்கார வச்சுட்டு என்னைய கொண்டு உட்காந்து இந்த வேலையெல்லாம் பார்க்குறீங்க அப்படிங்கிறதான் அவருக்கு. இல்லை, இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் செய்கிற சில பாரம்பரியங்கள் அங்கே பண்ணும்போது உங்களுக்கு ஆர்டாக தெரியாது. ஆனால் இங்கே இருக்கும்போது நான் ஒரு பள்ளிக்கு போகிறேன், என் நண்பர்கள் சீனர்களாக இருக்காங்க, மலாய்க்காரர்களாக இருக்கும்போது எல்லாரும் பீரியட்ஸ்னு அப்படி வரும்போது எல்லாருமே பள்ளிக்கு போகிறாங்க. நான் மட்டும் எதுக்கு 5 நாள் நான் வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பாக இந்த பிள்ளைங்களுக்கு வரும். 5 நாள் வீட்டில் இருக்க சொல்லி கட்டாயமாக சொல்லலை. அதே சீனர்களுக்கும் மலாய் மக்களுக்கும் இந்த நம்ம உணவு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மரபு இருக்கும். அதை பற்றி நான் பேச விரும்பல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் மெயினாக சொன்னது நம்மளோட மரபின் படி உணவு பழக்க வழக்கம். அப்போ ஒரு 30 நாளைக்கு முட்டை கொடுப்பாங்க, 30 நாளைக்கு உளுந்தங்களி. அது அவங்களும் ஓகே தான் சொல்றாங்க. அவங்க வேண்டாம், எனக்கு உளுந்தங்களி கொடுக்காதீங்க, முட்டை கொடுக்காதீங்க, என் உடம்ப நல்லா பார்த்துக்காதீங்கலாம் சொல்லலை. அதை ஏன் டிக்ளேர் பண்ணுறீங்க? அதை ஏன் வெளிப்படுத்துறீங்க? எதை ஏன் எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க? எல்லோரும் வயதுக்கு வருவதை போல, ஏஜ் அட்டன் பியூபர்ட்டி போல எல்லாருக்கும் போல் எனக்கு நடக்குது. என் பக்கத்தில் ஒரு சீன தோழி இருக்கா, என் பக்கத்தில் ஒரு மலாய் தோழி இருக்கா. அவள் சாதாரணமாக ஏஜ் அட்டன் அடுத்த நாள் காலையில் வழக்கம் போல் வகுப்பறையில் உட்காந்துடுறா, யாருக்குமே தெரியாது. அவள் வீட்லேயும் அவங்க அம்மாவும் இதே போல் ஒரு உளுந்தங்கள் இருக்கும் அங்கேயும் இல்லையா? அங்கேயும் 2 முட்டை அடித்து கொடுத்துருப்பாங்க. முட்டை சாப்பிடல வேணான்னா பரவாயில்ல, உளுந்தங்கள் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு எதுவுமே குழப்பம் இல்லை. என்னை ஏன் உட்கார வச்சு அலங்காரம் பண்ணி 10 பேரை கூப்பிட்டு சடங்கு சுற்றுறீங்கிறத அவங்க கேட்க வர்றது. நீங்கள் அதை விட்டு ஏன் அந்த வேலையை செய்கிறீங்க? எனக்கு கேட்டீங்களா அந்த பிள்ளைகிட்ட எப்பயாவது உனக்கு சம்மதமானு கேட்டீங்களாங்கிறத அவங்க கேட்குறது.
அவங்க அது வந்து நமக்கு ஒரு சின்ன மன மகிழ்ச்சி சார். இப்போ எப்படி ஸ்ட்ரெஸ் பால கையில வச்சிருந்தா நமக்கு ஸ்ட்ரெஸ் யாருக்கு? பிள்ளைகளுக்கும் தான் கட்டாயமா. நீங்க உங்க பிள்ளையை கேட்டீங்களான்னு நான் கேக்குறேன். கட்டாயமா எல்லா அந்த அம்மாக்களும் பிள்ளைல ஒண்ணுதான் சொல்லுது, இல்ல மனமகிழ்ச்சி இல்லைன்னு. 100ல ஒரு பிள்ளைக்கு இல்லைன்னா அது அந்த பிள்ளையோட பிரச்சனை இல்ல. எங்க தலைமுறையில வந்து இது கிரிஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரிஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கிரிஞ்சு. உட்காரவே முடியாது அந்த இடத்துல. 100ல ஒரு பிள்ளைக்கு இல்லைன்னா அதுக்காண்டி எல்லா பிள்ளைங்களுக்கும் இல்லைன்னு பொதுப்படையா சொல்லக்கூடாதுல்ல. 100ல ஒரு பிள்ளைகள் இல்லை உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? நாங்க தானே இளைய தலைமுறை. நாங்க 100ல ஒரு பிள்ளைங்க உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ அவங்க சொல்ற மாதிரி எந்திரிச்சு நின்னா எனக்கு இருக்க மேலதிகாரிகளும் சொல்ல வேண்டாம், என்னை விடவும் வயதில் மூத்த ஒருத்தர், அவர் மகிழத்தான் செய்வார். நம்மள ரொம்ப மரியாதையாக ஒருத்தர் எந்திரிச்சு சொல்கிறாங்களே, அதில் தொடங்கி கடைசியாக சொல்கிற இடம் வரைக்கும் எல்லாமே அவர்கள் அதுக்கு ஒரு லாஜிக் காரணம் வச்சுருக்காங்க. இல்லை இதனாலெல்லாம் நான் தொடர வேண்டாம். அவர் ஒன்று சொன்னார் இல்லையா, இது என்னது உங்கள் பாட்டி வேறு என் பாட்டி வேறு இருந்தாங்க, எந்த பாட்டியை ஃபாலோ பண்ணுறேன்னு தெரியலன்னு சொல்கிறாரு. அப்படி இந்த காரணத்துலலாம் இது வேண்டாம்னு நினச்சா அதை சொல்லுவீங்க? தமிழர் மரபு, அதாவது மரபுன்றதே மாற்றம் தான். எங்கள் குறிஞ்சி, மருதம், முல்லை, நெய்தல், பாலை 5 வகை திணையிலையும் 5 திணையிலையும் ஒரே பழக்க வழக்கத்தை யாரும் ஃபாலோ பண்ணல. ஒரே வகையான உணவையும் நம்ம சாப்பிடலை. ஒரே வகையான உடையும் உடுத்தலை. ஒரு கிராமத்தில் இருக்கிற பழக்க வழக்கத்தை நகரத்தில் நம்ம ஃபாலோ பண்ணவே முடியாது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தாண்டி கடல் கடந்து வந்து சிங்கப்பூரில் வந்து உட்காந்துட்டு சிங்கப்பூரே தேவையில்லை, ஒரு வெளிநாட்டில் வந்து உட்காந்துட்டு நான் வந்து ஒரு சங்க காலத்திலேயோ இல்லை இந்த காலத்தில் நடக்கிற பழக்க வழக்கத்தை தான் ஃபாலோ பண்ணுவேன்னு சொன்னோன்னா நம்மளால் முன்னேறி இருக்கவே முடியாது. இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி, இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி அமைச்சதுனால தான் தமிழர் பண்பாடு, தமிழர் சமூகம் இன்னமும் இங்கே நல்லா இருக்கு. நீங்க வந்து உங்களோடதெல்லாம் பிடிச்சிக்கிட்டே இருப்பேன். நான் வந்து ஒரே நிமிஷம் அங்கிட்ட மேலே கொடுங்க, சொல்லி முடியுங்க. அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க இந்த பெண்களை வந்து பெருமைப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு, ஆண் பெண் வந்து சமநிலைன்ற நிலையை நோக்கி நம்ம ஓடிட்டு இருக்கோம். அவங்களோட சம்பளமும் என் சம்பளமும் விளையாட்டில் ஆரம்பித்து நான் வேலை செய்கிற வேலை வரைக்கும் எல்லாமே ஈக்குவலாக வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஓடிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் வந்து நான் வந்து பெண் குழந்தையை பாராட்டுறேன்? நீங்கள் பாராட்டலாம் வேணாம், எங்களை நீங்கள் அது மாதிரி தனிப்படுத்தாமையே இருந்தாலே நாங்கள் முன்னேறிடுவோம். அவங்க சொன்னது வந்து கரெக்டு. ஆனால் அதே பாரி மன்னனும் அதே தொண்டைமானும் கொண்டாடினவங்க ஔவையார் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, எல்லாருமே படிங்க, எல்லாருமே அடுத்தவங்களுக்கு வந்து உதவி பண்ணுங்க. அந்த காலத்திலேயே பெண்களை கொண்டாடின சமூகம் நம்ம சமூகம், தாய் வழி சமூகம். கரெக்டாக சொல்ல போனோம்னா நம்ம ஊரை வந்து தாய் வழி சமூகம்னு சொல்லுவாங்க. ஏன் இப்போ தந்தை வழியாக மாறுச்சு? அது நடுவில் அதை தான் நான் சொல்ல வரேன். நம்ம ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸில் நாங்கள் வந்து இந்த கலாச்சாரத்துலேருந்து கொஞ்சம் வேறுபடுறோம். அப்படின்னும் போது நம்மளோட நாட்டில் வேறு கலாச்சாரங்கள் வரும்போது அவங்க அடாப்ட் பண்ணி அவங்களா ஒன்று உருவாக்கிட்டாங்க. இப்போ தாய் வழிக்கு மாறிடலாங்கிறீங்களா? நீங்கள் தாய் வழியில தான் இருக்கு. நாம் அதை இன்னும் போற்ற மறந்துட்டோம். மாறிடலாம் இல்லை, நம்மளோட இயல்பாகவே இருக்கு. அதை நம்ம கவனிக்க தவறோம். எங்கெல்லாம் இருக்கோ அதை நம்ம கவனிக்கணும்ன்ற நான். தாய் வழி சமூகத்துக்கும் தந்தை வழி சமூகத்துக்கும் என்ன வேறுபாடு வந்து தாய் வழி சமூகத்தில் வந்து நம்ம பழகிறது எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது, நம்மளுடைய தாயை முன்னிறுத்தி, தாயின்றதை விட எல்லாமே தாய்மொழி, தாய் நாடு எல்லாமே அந்த மாதிரி முன்னிறுத்தி வரும். தந்தை வழி சமூகம் மொழி பேசுறதுக்கு முன்னாடி, ஆமா, மொழி பிரச்சனைக்கு முன்னாடி, மொழி பிரச்சனை இல்ல, மொழியே பேசுறதுக்கு முன்னாடி மனுஷன் இருந்திருப்பான்ல, புள்ள பெற்றிருப்பான்ல, தாய் இருந்திருப்பான்ல, அப்ப தாய்மொழி கிடையாது, தாய்மொழி கிடையாது. ஆனா அப்ப தாய் வழி சமூகம், தாய் வழி சமூகம் தான். எதனாலனா அம்மா தான் வீட்டில் இருந்தா. அப்போ இல்ல, ஏன் இல்ல, அம்மா இப்போ வீட்டில் இருந்தா? அப்போ நீங்க சொல்ற டைம் இல்ல, அம்மா தான் பாத்துக்கிட்டா. இல்ல, 2 பேர் போயிடுவாங்க வெளியே, நீங்க போயிடுவாங்க. தாத்தா பாட்டி கிடையாது. அதனால தான் சொன்னேன். நம்ம எப்பொழுதுமே பேசும்பொழுது பின்னாடி ஏன்னு கேட்டால் அந்த கேள்வி வந்துடும். ஏன் தாய் வழி சமூகம் சிறப்பு அப்படின்னா, இந்த உலகத்தில் தாய் மட்டும்தான் உண்மை. உலகத்தில் மறுக்கவே முடியாத உண்மை என்னன்னா தாய்ங்கிறது மட்டும்தான். தந்தைங்கிறது யார் தெரியுமா? நான் ஏன் தெரியுமா தந்தையை மரியாதை வச்சிருக்கேன்? தந்தை என்பது என் தாயின் மேல் நான் வைத்திருக்க நம்பிக்கை. அதுவும் தாய் தான். எங்க அம்மா காமிச்சா இது அப்பான்னு, அதனால அவர் அப்பா. இந்த கையை கெடுக்காம இந்த கையை காமிச்சிருந்தானே இவர் அப்பா எனக்கு. கரெக்டா? அதனால தான் நம்ம தாய் வழி சமூகம் வேணும்னு. தாய் வந்து 4000 வருஷமா இருந்தா பாட்டு பாடினா அதெல்லாம் காரணம் கிடையாது. இந்த உலகத்தில் மாறவே மாறாத ஒரே ஒரு உண்மை என்னன்னா அம்மா மட்டும்தான். இன்னாருக்கு இவன் பிறந்தான், அதில் மாறவே மாறாது. அதனால தான் அதை வச்சுக்கிட்டே இருந்தோம். அப்போ பெண் வீட்டுக்குள்ளே இல்லை, ஆண் பெண் இருவரும் வெளியே கிளம்பிடுவான். அப்போ முதல்ல வெளியே சுற்றிக்கிட்டு இருந்த பொழுது தங்குறதுக்கு ஒரு இடம்னு ஒன்று வந்துச்சு. ஒரு இடத்துல இருக்கணும். இருக்கும்போது மனுஷன் ரொம்ப பயமுறுத்துனது இது விலங்கு, இருட்டு.
ராத்திரி என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ தெரியாமல் ஏதோ 2 கல் உரசி ஒரு பொறி வந்துச்சு. ராத்திரி பகலானுச்சு. பகலான பொழுது மறுபடியும் விளக்கு ஏற்ற முடியாத போது ஏற்றின விளக்கை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு வந்துச்சு. அணைத்து போயிடும், திருப்பி ஏற்ற முடியாது. எந்த கல் உரசி வந்துச்சுன்னு தெரியல. இந்த நெருப்பு உருவாக்கிட்டோம். இந்த நெருப்பை அணையாமல் பாதுகாக்கணுங்கும் போது முதல் முறையாக பெண் ஒரு இடத்துல தங்கினா ஆண் வேட்டைக்கு வெளியே போனான். ஏன்னா வேட்டைக்கு போகிறதோட முக்கியம் அந்த நெருப்பை பாதுகாக்கிறது. ஒருவேளை அன்னைக்கு மாறி ஆண் நெருப்பை பாதுகாத்து பெண் நான் வெளியே போகிறேன்னு சொல்லியிருந்தான்னா இன்றைக்கி அடிப்படையில் அவன் இருந்திருப்பான். ஓகேவா? அதனால அது என்னென்னா, இது நான் சொல்கிறது இது பல லட்சம் ஆண்டு காலத்தில் வளர்ந்த வளர்ச்சி. இது ஒரு நொடி பொழுதில் இல்லை. அப்போ இது இதன் மூலமாக தாய் வெளிச்ச முகம், எதனால் தந்தை வெளிச்ச முகம் அப்படின்னு கேட்கும் பொழுது தான் உங்களுக்கு புரிய வரும். இப்போவும் போய் மாற்றிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே எல்லாம் ப்ரீச்சர் தான். ஆனால் ப்ரீச்சர் ஃபாலோவராக இல்லையே. நான் எதை ஃபாலோ பண்ணுறது? இந்த உணவு பழக்க வழக்கங்கள் நாங்கள் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பீட்சாவோ பர்கரோ அவங்க சொன்ன பாவோ இல்லை டோஃபுவோ எதுவாக இருந்தாலும் எங்களோட மரபில் அதை நாங்கள் பாட்டி தாத்தா காலத்திலிருந்து சாப்பிட்டு பழக்கம் இல்லாததால் எங்களோட இடியப்பமோ புட்டோ ப்ரௌன் ரைஸோ எதுவாக இருந்தாலும் அதை சாப்பிட்றப்போ எங்களோட டிஎன்ஏக்குரிய சரியான சத்து உள்ளே போய் சேருதுன்றதும் இந்த சீரகம் என்றது சீரகம்னு சொல்லி நாங்கள் சும்மா அவிச்சு குடிச்சிடுறோம். அது அகத்தை சீர் பண்ணுறது தான் அதோட மெயின் பர்பஸே. அப்போ அது எல்லாமே எங்களோட மரபில் மட்டுமே இருக்கிறது எங்களுக்கு பெருமைக்குரிய விஷயம். இதுகளை கடைப்பிடிக்கிறது நல்லது. ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். தமிழ் மரபுப்படி தமிழில் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு நிறைய இருக்குது, அதை எடுத்துக்கிறோம். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி உலகத்தில் மற்ற இனத்துலலாம் அது இல்லைன்னு நினச்சிடாதீங்க. தோமியாம் சூப்பு சாப்பிட்டீங்கன்னா, சளி பிடிச்சிருக்கும்போது தோமியாம் சூப் குடிச்சிங்கன்னா அது கொடுக்குற ஒரு ரெமடி நீங்கள் வெத்தலை போட்டு சுக்கு போடுறதுலையும் இருக்குது. நாங்கள் என்ன சொல்கிறோம், நாங்கள் அதை தான் பண்ணுறோம். நாங்கள் இந்த பல்லின சமூகத்தில் இந்த பழக்க வழக்கத்தில் மற்ற பழக்க வழக்கத்தில் இருக்கிற என்னென்ன நல்லதோ அதையும் எடுத்துக்கணும்னு தான் நாங்கள் சொல்கிறோம். எடுத்துக்கலாம், எங்களோட கிடையாது. ஆனால் நாங்கள் டொமியம் சூப் செய்யறதுக்கு நாங்கள் பழகிக்கொள்கிறோம். என்ன செய்கிறோம், போய் ஒரு பேரங்காடியிலையோ கடையிலையோ அந்த பேஸ்ட்டை வாங்குகிறோம். நாங்கள் தயார்படுத்துறது இல்லை. அதுக்குள்ளே எவ்வளவு ரசாயனம் சேர்ந்திருக்கிறது என்றது எங்களுக்கு தெரியாது. அதை ரீட் பண்ணிட்டு இப்படி தான் செய்கிறோம், செய்து குடிக்கிறோம். வாவ் நல்லா இருக்குது, எனக்கு தடிமன் போயிருச்சு, தொண்டை எல்லாமே செய்கிறோம். ஆனால் அந்த பழக்க வழக்கங்களுக்கு எங்களுடைய உடம்பு சரியாக ஏற்றுக்கொள்ளுமா? என்னுடைய பிள்ளை பெரிய பிள்ளை ஆகினப்போ ஜிம்னாஸ்டிக் செய்து கொண்டிருந்த பிள்ளை அதில் இருந்து விட்டா. ஏனெண்டா அவ சொல்கிறா, எனக்கு கஷ்டமாக இருக்கம்மா, பேக் பெயினாக இருக்குது, கால் இழுக்குதுன்னு. ஆனால் அதையே ஒரு சைனீஸ் பொண்ணு செய்துட்டு கண்டினியூ பண்ணுறா. அது ஏன் அங்கே மாறுது? எங்களோட சாப்பாட்டினுடைய பழக்க வழக்கங்களும் எங்களுடைய உடல் அமைப்பும் அங்கே நிறையவே வேலை செய்து கொண்டிருக்கிறது. அதை தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் சாப்பிடுங்க, நானும் கடைக்கு போனால் எல்லாம் நீங்கள் சொல்கிறது உங்கள் பொண்ணு ஜிம்னாஸ்டிக் பண்ணிக்கிட்டு இருந்த பொண்ணு ஜிம்னாஸ்டிக் பண்ண முடியாமல் போனக்கான காரணம் ஊர்லேருந்து சீரகம் கொண்டு வந்து சாப்பிடலங்கிறதுனால இல்லை அந்த மாதிரி சொல்ல வர இல்லை. எங்களோட உடல் வாகு வேறுபடுகிறது மற்ற மனிதர்கள், அதாவது சீனர்களோ வெள்ளையின மக்களுடைய உடல் வாகுவில் இருந்து வேறுபடுறது என்றதை தான் சொல்கிறேன். அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, என்னுடைய மரபணுக்களில் பல நெடுங்காலமாக நான் ஒரு உணவு பழக்க வழக்கத்துக்கு பழகியிருக்கேன். அதுதான் எனக்கு பெரிய உற்சாகம் தரும். சரியா? அப்படிங்கும்போது நான் இங்கே பொதுவான ஒரு சாப்பாடை சாப்பிடும்போது அது என் மகளின் மரபணுவுக்கு சேரலையோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. அவளுக்கு ஒருவேளை, ஏன்னா இங்கே இருக்கிற ஒரு சீன புள்ள அவளின் மரபின்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவள் ரொம்ப உற்சாகம் தர்றார். அது நிஜமாவே உடலில் எவ்வளவு சத்தா மாறுதுங்கிறதெல்லாம் அவங்களுக்கும் தெரியல. அவங்க சொல்கிறது நம்பிக்கை என்ன மாறக்கூடும். நான் நினைக்கிற புட்டும் இடியப்பமும் பாயாவும் சாப்பிடாமல் இருக்கேன். புள்ள சாப்பிடாதனால அவளால் தொடர்ச்சியாக அதை செயல்பட முடியல. ஒவ்வொரு உடம்புக்கும் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு வாகு இருக்குது. அந்த வாகை நான் ஃபாலோ பண்ணுறேன், அது என்னோட கலாச்சாரம் நம்புகிறேன். அந்த உணவு விட்டுட்டு நீங்கள் ஏன் வேறு ஒரு சக்கையை என்னை சாப்பிட சொல்கிறீங்க? எனக்கு சக்கையாகத்தான் தோணுதுங்கிறதா நினைக்கிறது. கண்டிப்பாக சார். அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு இங்கே வர்றது எல்லாமே கண்டெய்னரில் வருது, எதுவுமே விளைஞ்சி வர்றது கிடையாது. இவங்க எல்லாரும் எத்தனை பேர் ஆஃபீஸ் போகிறாங்க, எத்தனை பேர் வீட்டில் இருக்காங்கன்னு தெரியல. காலையில் 7 மணிக்கு பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் இருக்கணும் சார். இவங்க சொல்கிறதெல்லாம் எல்லாமே இந்த மேடைக்காக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் விரும்புகிற அந்த இந்திய உணவு இங்கே டப்பாவில் தான் வருது. நான் சொல்கிற உணவு டப்பாவில் தான் வருது.
அதையே குழப்பிக்கிறீங்கிறாங்க. இல்ல முருங்கை இலை வந்து டப்பாவில் வர இல்லை. முருங்கை இலை வந்து நீங்கள் லிட்டில் இந்தியாவில் எந்த ஒரு மரக்கறி கடையிலையும் வாங்கி அதை உதிர்த்து சமைக்கலாம். இந்தியால இருந்து எல்லாம் கண்டெய்னர்ல வருது, எல்லாம் ஃப்ரீசர்ல இருக்குன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்க வந்து இட்லி மாவு அரிசி வாங்குறேன், உளுந்து வாங்குறேன், மாவாட்ட போறேன், பாசிப்பருப்பை போட்டு காய வச்சு நானும் இந்த காய் தான் பண்றேன். பக்கத்துல இருக்க எங்க வீட்டில் சும்மா நடந்து போனா, நான் இதுக்காக லிட்டில் இந்தியா தேக்கா வரணும்னு அவசியமே இல்லை. ஹெச்டிபியில் பக்கத்தில் இருக்க தமிழ் கடையில் எல்லா காயுமே இருக்குது. வாங்குறேன், சமைக்கிறேன். என்ன ஆடம்பரமாக 50 காய் 10 காய், அதாவது எங்கள் அப்பத்தா வந்து வைப்பாங்க 5 காய் 7 காய் நான் வைக்கல, 1 காய் 2 காய் வச்சுக்கிறேன். இதில் என்ன நான் பார்க்குறேன்னா, எங்களோட டைஜஷன் ப்ராப்ளம்னு எங்கள் வீட்டில் பெரிய அளவில் எங்களுக்கு எதுவுமே வரதில்லை. இப்போது ஊரோடு ஒத்து வாழ்ன்றது நமக்கு சொல்லப்பட்ட ஒரு பழமொழி தான். நம்முடைய பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, சீன மலாய் பிள்ளைகளுக்கும் சேர்த்து தான் ஹெல்தி பிளேட்டுன்னு சொல்லிட்டு பள்ளியில் கொடுக்குறாங்க. உங்களுக்கு தெரியும் நம்முடைய கல்வி அமைச்சினுடைய க்ரைட்டீரியா. உள்ளே வந்து கேன்டீனுக்குள்ளே அவங்க கொடுக்குறது வந்து A கிரேட் சாப்பாடு. இந்த எண்ணெய் தான் பயன்படுத்தணும், இப்படித்தான் சமைக்கணுன்ற அந்த ரூல்ஸை பயன்படுத்தி சமைக்கிற சாப்பாடு ஹெல்தி பிளேட்டில் வருது உங்களுக்கு. அது சிறப்பாக இருக்குமா? நீங்கள் கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுக்குற இட்லியும் அதாவது சப்பாத்தியும் இதாக இருக்குமா? ஒரு கேள்வி. ரெண்டாவது, நான் வாரம் வாரம் வாங்கி போய் கஷ்டப்பட்டு சமைக்கிறேன், இதெல்லாம் செய்கிறேன், ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் இதுலேருந்து என்ன நீங்கள் கெயின் பண்ண போகிறீங்க? எல்லாமே அந்த ஹெல்தி ஃபுட்டு உங்களுக்கு வெளியவே கிடைக்குது. நம்ம இங்கே வந்திருக்கிறது உழைச்சி சம்பாதிக்கிறதுக்காக. இங்கே உட்காந்துக்கிட்டு நான் சமைச்சு சாப்பிட்டுட்டே இருப்பேன் டெய்லி காலையிலேருந்து மத்தியானம் 3 வேளையும் இருக்கலாமே. ஆமாம் சார், இருக்கலாம். என்ன கெயின் பண்றீங்கன்னு கேட்டாங்க. என்னோட டாக்டர் விசிட், நான் வந்து பல தடவை போற விசிட்டை கட் பண்ணிக்கிறேன். நான் உணவு சமைச்சு ஹெல்த்தியா என் கண் முன்னாடி நான் தான் சமைக்கிறேன். என் பொண்ணு அதை தான் சாப்பிட்றா, அவங்க அதை தான் சாப்பிட்றாங்க. பெரும்பாலும் எங்களோட டாக்டர் விசிட்ஸ் அப்படின்னு வரும்போது நான் அதை ரொம்பவே கட் பண்றேன். இப்போ சொன்னாங்க டிஎன்ஏவுக்கும் சாப்பாட்டுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு. சத்தியமாக கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த உடம்பு வந்து அந்த உணவில் இருக்கிற புரோட்டீன், விட்டமின், ஃபைபர், கார்போஹைட்ரேட் எப்படி இருக்கோ அதை தான் எடுத்துக்கும். அது எந்த உணவில் இருந்தாலும் சரி. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இப்போ நிறைய பேர் அசைவம் சாப்பிடுவாங்க, நிறைய பேர் சைவம் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. ஆனால் அந்த சைவம் சாப்பிட்றவங்க என்ன சொல்லுவாங்க? இல்லை, நான் சந்தேகத்தை கேட்குறேன். மரபணுக்களில் சுய உணர்வு இல்லாமல் இருந்தால், நான் வந்து தைவானில் கடந்து போய்கிட்டு இருக்கும்போது எங்காவது தேங்காய் சட்னி தாளிக்கிற வாசம் வந்தால் எனக்கு உடனே எச்சி ஊறிடும். கிடைக்குண்ணே. கிடைக்கலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அது இருக்குல்ல, இருக்குண்ணே, அது இருக்குல்ல, இருக்கு. அதைத்தான் நான் சொல்லியிருக்காங்க. இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க, அது மட்டும் தான் நீங்கள் அது மட்டும் சொல்லுங்க. இல்லை அப்படி சொல்லு. அவங்க அதை மட்டும் தான் செய்யணும்னு சொல்ல. அவங்களும் உங்களைப் போலவே சந்தேகம் தான் எழுப்புறாங்க. இங்கே இந்த மரபணுக்களில் ஒரு வகையான உணவுக்கு பழகியிருக்கோம், அந்த உணவு உற்சாகம் தருது, நான் நம்புறேன் தான் அவங்க சொல்கிறாங்க ரொம்ப கவனமாக. ஓகே, நம்புறாங்க, நானும் நம்புறேன். அதில் மட்டும் பதில் இருக்கு. என்னன்னா, ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்க ஒருத்தன் வெவ்வேறு நாட்டிலேருந்து வர்றான், அவனுக்கு தனியாக கலோரிஸ் மெயின்டைன் பண்ணி ஒரு மெனு தான் எழுதப்படுதே ஒழிய, ஒரு சாப்பாடு தான் எழுதப்படுதே ஒழிய, வாப்பா ஓ மரபு என்ன, உனக்கு தேங்காய் சட்னியா, ஓகே நீ வச்சுக்க, உனக்கு பாவா நீ வச்சுக்கன்னு சொல்கிறது இல்லை இல்லையா? பட் ஆனால் அவங்க சொல்கிறத நம்புகிறாங்க அவங்க அதை. அதாவது நான் ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா என்ன பார்க்குறேன்னா, நம்ம தமிழ் கலாச்சாரம் 2 குரூப்ஸ் இருக்காங்க நம்ம சமுதாயத்தில். ஒரு குரூப் வந்து நான் தமிழன்டா, நான் தமிழ் வெறியன்டா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கலாச்சாரங்களை வந்து ஒதுக்கி தள்ளுறது. டாமியம் சூப்ல எங்ககிட்டயும் இருக்கே அப்படிங்கிற அந்த ஒரு வீண் வெதண்டாவதும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா யாதும் ஊரே யாவரும் கேள்வினா எல்லா கலாச்சாரத்தில் இருக்க எல்லா நன்மை தீமைகளையும் இவாலுவேட் பண்ணி எது நமக்கு சரியா இருக்கோ அதை எடுத்துக்கிறதே தவிர, நான் இந்த மரபுலேருந்து வந்தவன், நான் இந்த மரபை தான் இப்படி தான் நான் கடைப்பிடிப்பேன் அப்படிங்கிறது வந்து கிடையாது நினைக்கிறேன். இன்னொரு எக்ஸ்ட்ரீம்ல எப்படி இருக்காங்கன்னா, எனக்கு மரவே வேண்டாம், நான் வந்து டோட்டலாக மாறிடுறேன் அப்படிங்கிறது. ரெண்டுத்துக்குமே இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நடுநிலையாவே இருக்கலாமே அப்படிங்கிறதான் நான் யோசிக்கிறேன். இப்போ நம்ம கலாச்சாரம் வேணும், காப்பாற்றணுங்கலாம் சரிதான். ஆனால் திருமணம் என்பது ஒரு முக்கிய பங்கு வாழ்வியல் முறையில். அப்படி திருமணமாக நடக்கும் பொழுது என்னுடைய கலாச்சாரத்தின்படி ஏன் பண்ணிக்க வேண்டாம்? என் முதல் கேள்வி என்னன்னா, ஏன் ஆண்களுக்கு அந்த மாதிரி ஒரு சடங்கு இல்லை? திருமணத்தில் தாலி கட்டுறது மட்டும் பிரச்சனை இல்லைங்க, கன்னியாதானம்னு ஒன்று இருக்குது. அதாவது தந்தை வந்து பெண்ணை வந்து அப்படியே மாப்பிள்ளையிட கொடுக்கறது. ஏன் ரிவர்ஸில் இல்லை? ரெண்டாவது, பொண்ணை கொடுக்கறதுக்கு நான் என்ன ப்ராப்பர்ட்டியா, அது என் தந்தை தான் வந்து செய்யணுமா அப்படிங்கிறது இருக்குது. ரெண்டாவது, பாரம்பரிய முறைப்படி வந்து நான் இதை கொஞ்சம் வெளிப்படையாகவே சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். பாரம்பரியம் அப்படின்னு இங்கே நிறைய பேர் வந்து கருதுறது வந்து ஜாதிங்கிறத பார்க்குறாங்க. ஜாதிக்குள்ளேயே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? அது இங்கேயும் சிங்கப்பூரில் அது நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. நானே வந்து பார்த்துருக்கேன், கண்கூட பார்த்துருக்கேன். அப்போ இதுதான் உங்கள் பாரம்பரியமா, மரபா, இது வந்து மனுஷத்தன்மையோட இருக்கா அப்படிங்கிறது என்னோட கேள்வி. ஜாதி பார்க்குறது வந்து தவறு தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இங்கே வந்து சம்பிரதாயங்களை பின்பற்ற வேண்டுங்கிறது வந்து எதுக்காக சொல்கிறாங்கன்னா, லிவிங் டுகெதராக கூட இருக்கலாம், இதுக்கு தேவையில்லை. ஆனால் ஒரு குழந்தைன்னு பிறக்கும்போது அந்த குழந்தைக்கான உத்தரவாதத்தை கொடுக்கறதுக்காக அந்த திருமண சடங்குகள் அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த பொண்ணு என்ன சொன்னாங்க? மைக்கை கிட்ட கொடுங்க. ஆண்களுக்கு ஏன் இல்லை அப்படின்னு கேட்டாங்க. ஆண்களுக்கு 2 பேர்த்துக்குமே அது தேவைதான்.
ரெண்டு பேத்துக்குமே ஆனா இருக்குதான். நம்மளுடைய மரபுல கற்புங்கிறது அது ரெண்டு இல்லையே. பேருக்குமே உண்டானதுதான். இல்ல கற்பை நீங்க பத்தி நான் கடைசியில் பேசவே இல்லை. கலாச்சாரம்னு சொல்லி கடைசியில் ஜாதியை இல்ல. தானே காப்பாத்துறீங்க. தமிழர் முறைப்படி ஆண்களுக்கு வந்து மெட்டி போடுவாங்க, பெண் எப்போதுமே குனிஞ்சு பார்த்து காலை நடக்கிற காலை காட்டுங்க. இல்லை எனக்கு மெட்டி இல்லை, தமிழர் பண்பாடு தான் மெட்டி போடுவாங்க. சார் நீங்க தமிழரா இல்லையா? தமிழர் தான். எங்க மெட்டி இல்லை தமிழர் இருக்குங்க சார். அவர் சம்பிரதாயத்தில் இருக்குங்க. உங்க சம்பிரதாயத்தில் இருக்குல்ல? ஆமா இருக்குல்ல. எங்க மெட்டி காலை காட்டுங்க. நான் வெட்டி போடல. இல்லை நான் வெட்டி போடல. உங்க மனைவி தாலி கட்டிருக்காங்களா? நாளைக்கு கேட்டுருக்காங்க. அவ்வளோதான், மை கொடுத்துருங்க. கன்னியாதானம் வந்து ஏன் அப்பா தான் பண்ணணும் அப்படின்னா, அப்பா தான் முழு ஏன் மனதோட. அப்பா தான் பண்ணணும்ல, ஏன் பொண்ணுக்கு பண்ணணும்னு? இல்லை அது வந்து அப்பதான் வந்து நீங்க எல்லாரும் வண்டியை உங்க நோக்கத்துக்கே இல்ல திருப்பீங்க. அதுவுமே இருக்கு. ஏன் அம்மா பண்ணக்கூடாது? இப்போ ஒரு பொண்ணுக்கு வந்து தகப்பன் இல்ல, வந்து சில சமயம் சரியானவர் இப்ப இல்ல. அந்த இதுமே மாறிட்டு வருது. சில சமயங்கள்ல அப்பா இல்லாதப்போ சில அம்மாக்கள் வந்து முன் வராங்க. முதல்ல அது அந்த மாதிரி கன்னியாதானத்தை பண்றதுக்கு சில அம்மாக்கள் வராங்க, அது நடக்குது. ஏன் அது பண்றாங்க அப்படின்னா, அப்பா அம்மா தான் முழு ஆசீர்வாதம் இருக்கும் அப்படின்றதுனால, அவங்க தான் முழு மனதோட வாழ்த்துவாங்கன்றதுனால அந்த ஒரு முறை வச்சிருக்காங்க. ஓகே. எங்க அப்பத்தாக்கு இப்படி தான் கல்யாணம் நடந்துச்சு. எங்க அப்பா அம்மா இப்படி தான் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கும் பிடிச்சிருக்கு. நான் இதையே பார்த்து தான் சின்ன வயசுலேருந்தே வளர்ந்தேன். நான் ஃப்ளைட் ஏறி வந்தேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவும், நான் வெளிநாட்டுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவும் நான் எந்த விஷயத்தையுமே வந்து உடைக்க விரும்பலை. Okay. இதை வந்து நான் என்னோட பொண்ணுக்கு இதே மாதிரி பண்ணணும்னு ஆசைப்படுறேன். Okay. ஸோ இதுதான் வந்து என்னோடது. உங்க கல்யாணம் எத்தனை நாள் நடந்துச்சு? 3 நாள் ஊரில். அப்பதான் கல்யாணம் எத்தனை நாள் நடந்துச்சு? அப்பத்தா கல்யாணம் 7 நாள் கிட்ட நடந்தது. ஏன் 3 நாள் ஆனுச்சு? நிறையா சுச்சுவேஷன் காரணமாக, அதாவது எல்லாரும் வரணும், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே கூப்பிடணும், ப்ளஸ் இப்போ உறவினர்கள் எல்லாரும் ஊருக்கு வரும்பொழுது அது அந்த நாட்கணக்கு வந்து சுருக்கி வச்சாங்க. இப்போ அப்பத்தா கல்யாணம் 7 நாள் நடந்துச்சு. ஆமா. நம்ம கல்யாணம் 3 நாள் நடந்துச்சு. மக கல்யாணம் 2 நாள் நடக்கும். அவளுக்கு மக கல்யாணம் 1 நாள் ஆகக்கூடும். அதுக்கப்புறம் இன்னொரு 1 மணி நேரம் ஆகும், மாறக்கூடும். இருக்கலாம். ஆனா அந்த 1 மணி நேரம் இவங்க மாறினா நீங்க எல்லாம் பண்பாடை கெடுத்துட்டீங்க, மாறக்கூடாது வாங்கன்னு. இன்றைக்கு சிங்கை மண்ணில் தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கிறது. இதற்கு பின்புலம் என்ன? இதற்கு காரணம் என்ன? இதற்கு முக்கியமான காரணம், அன்று தமிழர்கள் இங்கு வந்து வாழ்ந்து அவங்களுக்கு தமிழ் பேசுவதற்காக மட்டுமே தமிழ் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. தமிழ் முரசு என்ற நாளிதழ் வெளிக்கொண்டு வரப்பட்டது. அதன் மூலமாக தமிழ் சமுதாயம் தன்னை நிலைநிறுத்தி கொண்டதற்கு ஒரு மிகப்பெரிய சான்று. சிங்கப்பூரில் தமிழ் ஆட்சி மொழியாக ஆனதற்கு காரணம், இங்கு இருந்த தமிழர்கள் தமிழை விடாமல் பின்பற்றி பண்பாடை காப்பாற்ற வேண்டும் என்று பேசியதாலா? அது பாடுபட்டு அதை நிலைநிறுத்தினாருங்க. அந்த தலைவர்கள், அன்று வாழ்ந்த தலைவர்கள், தமிழர்கள் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு அந்த சமுதாயம் சிதைந்து போகாமல், மரபு கொலையாமல் வாழ வேண்டும் என்று கருதி. அந்த ஒரே இடத்துல மாறுபடுறேன். என்ன அப்படின்னா, சிங்கப்பூரில் வந்து தமிழ் ஆட்சி மொழியாக ஆனதற்கான காரணம் இங்கு தமிழர்கள் அதிகமாக எண்ணிக்கையில் இருந்தாங்கங்கிறது இல்லை. அவர்கள் விடாமல் அதை வந்து அந்த பண்பாடை பின்பற்றினாங்க அப்படிங்கிறது இல்லை. எதற்காக அப்படின்னா, ஒரு நாடு கட்டமைக்கப்பட்ட பொழுது அந்த நாட்டின் தலைமை என்ன முடிவு பண்ணுது அப்படின்னா, ஒரு மும்மொழி கொள்கையை கொண்டு வர்றாங்க. ஓகேவா? சீனம், மலாய், தமிழ், இது 3 இங்கே ஆட்சி மொழியாக இருக்கும்னு. ஆட்சி மொழியாகிறது போது இந்திய மொழிகளில் தமிழ் மொழியும் ஒன்று. இங்கு வாழும் இந்தியர்கள் இருக்கும் பொழுது தமிழ் மொழியே ஆட்சி மொழியான கேள்வி வந்த பொழுது இந்த நாடு மிக பெருமிதத்தோடு சொன்னது என்ன அப்படின்னா, இந்த நாடு கட்டமைக்கப்பட்ட போது எங்களுக்கு உதவியர்கள் தமிழர்கள். அந்த தமிழர்களின் உடன் இருந்ததனால் அவர்களுடைய மொழி இறுதி வரை இந்திய மொழிகளில் ஒன்றை இங்கே ஆட்சி மொழி ஆக்க மாட்டோம், தமிழ் ஆட்சி மொழி ஆக்குவோம். காரணம், இங்கே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அதை கொண்டு வந்து மெதுவாக நாங்கள்லாம் பண்பாடை காப்பாற்றினோம், அதனால இங்கே தமிழ் ஆட்சி மொழி ஆணுச்சுன்னு சொல்லிடக்கூடாது. நம்ம தமிழ் ஆட்சி மொழியாக இருந்துச்சு, நம்ம பண்பாடை காப்பாற்ற அது உதவி செஞ்சிச்சு. நீங்க சொல்றது ஏத்துக்கிறேன். அது மெதில ஏத்துக்கிறேன் இல்லை, ரெண்டுக்கு பெரிய வேறுபாடு இருக்கு. இல்ல, அந்த தலைமுறையில பல மொழி பேசுறவங்களும் இருந்தாங்க. இல்ல, எத்தனை மொழி பேசுபவர்கள் இருந்தாலும் இந்த நாடு இல்லை 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 மலாய் பேசுறவங்க இருங்க. அது 60 இப்போ மலாய் ஆட்சி மொழி. உங்களுக்கு மலாய் ஆட்சி மொழிங்க உங்களுக்கு தெரியும்ல? இல்ல, தமிழர்கள் மலாய் பேசுவாங்கன்னு சொல்றேன். தமிழர்கள் மலாய் பேச முக்கியம் இல்லைங்க. வந்து பேசும்பொழுது எப்போவுமே நாங்கள் பண்பாடை காப்பாற்றினோம், அது ஆட்சி மொழி அனுத்துன்னு சொல்கிறதுக்கும், இல்லை ஆட்சி மொழியாக இருந்ததுனால் உங்கள் பண்பாடு காப்பாற்றப்பட்டது சொன்னதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ரெண்டு கடைசி. அதனால அதை விளங்கிடணும். முதல்ல நம்மளுக்கு என்னென்னா, இந்த அப்படி ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, அது ஒரு ஆட்சி மொழியாக இருந்துச்சு, அதை மாற்ற முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்போ நம்ம எப்பொழுதுமே என்ன சொல்லணும்னா, இல்லை இது இந்த நாடு எனக்கு கொடுத்த உரிமை, இந்த நாடு என்னை வந்து சமமாக நடத்துனுச்சு,
அப்படின்னு சொல்கிறது ரொம்ப முக்கியம். அப்போயே இந்த நாட்டினுடைய வரலாறு தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு இந்த வண்டின்னு தெரியுது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால அவர் போகிற பக்கம் அப்படி ஒரு செய்தியை வந்து பதிவு பண்ணிட வேண்டாமேங்கிறக்காக அதை பாடி சொன்னேன். உங்கள்ட்ட திருமணம் என்ன நடந்துச்சு? கோயிலில் தாங்க கல்யாணம் நடந்தது. ஓகே. நான் வளர்ந்ததில் நம்ம தமிழ் பண்பாடு. ஆனால் நான் கல்யாணம் பண்ண பிறகு நம்ம கேரளாக்காரர்கள் கல்யாணம் முதல்ல ஒரு இந்திய குடும்பம் நீங்கள். ஆமாம். ஆனால் இப்போ திருமணமாக வரும்போது அந்த நம்ம பழக்கத்தின்படி தான் நடத்தணும்னு நினைக்கிறீங்க யா யா அதே மாதிரி தான் நடக்கணும். நம்ம தமிழ் பண்பாடு தான் நடக்கணும். ஆனால் மலையாளத்தவங்களை வந்து தாலி கட்ட மாட்டாங்க, சங்கிலி போட்டு வணக்கம் சொல்லிட்டு அதோட கட்ட மாட்டாங்க, தாலி போடுவாங்க. சங்கிலியில தாலி போட்டு. இப்போ உங்க பிள்ளைங்க நீங்க என்ன வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க? எந்த முறைப்படி வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க? என் பிள்ளைங்க வந்து அவங்க இது இப்போ சிங்கப்பூர் அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அது அவங்கவுங்க இஷ்டம். நம்ம வந்து இது நான் இதிலெல்லாம் தலையிட மாட்டேன். ஓகே. அவங்கவுங்க என்ன விரும்புகிறாங்களோ அது அவங்களோட இஷ்டத்துக்கு விட்டாச்சு நான். ஓகே. அவங்க என்ன சொல்கிறாங்க? ஓகே பரவாயில்ல, அவங்க ஒன்றும் இது பண்ணல. என்ன மகன் கல்யாணம் பண்ணிட்டாரு, 2 பேர பிள்ளைங்க இருக்காங்க. மகன் யாரை கல்யாணம் பண்ணாரு? அவங்க முஸ்லீம்காரங்களை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. வெரி குட். முஸ்லீம்காரங்களை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. என்ன இருந்தாலும் வந்தாச்சு, நம்ம ஒன்றும் இது பண்ண முடியாது. அது அவங்கவுங்க இஷ்டம் பாருங்க, நம்ம ஒன்றும் தடவை. நான் அமைச்சுக்கிட்டேன். ஓகே முடிஞ்சிச்சு. அதான் 2 பேர பிள்ளைங்க இருக்காங்க. மக வந்திருக்கா. ஓகே அவ்வளோதான். சரி. உடையா நான் வந்து என்னுடைய கலாச்சாரத்தை பின்பற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? புடவை கட்டுறது, பொண்ணு பாவாடை தாவணி போடுறது, அதுதான். அந்த மாதிரி வேஷ்டி கட்டுறது. புடவை கட்டுல எத்தனை புடவை கட்டு இருக்கு? அது எத்தனையோ வகையில மாறி தான் புடவையே வந்திருக்கு. இந்த ஃபார்ம்ல நீங்க இப்ப இருக்கிற புடவை கட்டு நான் கட்டிட்டு இருக்கேன். இப்ப இருக்கிற புடவை கட்டு கட்டிட்டு இருக்கேன். நான் 9 கஜம் கட்டிக்கிட்டு இருக்கேன். என் பொண்ணு வந்து பாவாடை தாவணி போட்டுட்டு இருக்கா, பாவாடை சட்டை போட்டுட்டு இருக்கா. எது தமிழர் உடை? நான் தமிழர் உடை இதுதான். எது எந்த வகை? இப்ப நம்ம கட்டிருக்கோம்ல, பஞ்சகஜமா? 9 கஜம் கிடையாது. நான் அதுதான் சொல்லனே, நான் அத பத்தி சொல்லவே இல்ல. நான் மடிசார பத்தி முதல்ல சொல்லல. நான் சாதாரண புடவை பத்தி தான் பேச ஆரம்பிச்சேன். நீங்க தான் வந்து எதுன்னு கேட்டீங்க. நான் அதையும் கட்டிப்பேன்னு தான் நான் சொன்னேன். இல்ல அததான் சொல்றேன். இது நான் என்ன கேக்குறேன்னா, வீட்ல பூஜை இருந்ததுன்னா ஒரு நிமிஷமா, வீட்ல வந்து பூஜை இருந்ததுன்னா, இல்ல நான் ஏதாவது வந்து ஒரு இப்போ வந்து ஹோமம் வளர்த்து பண்ணேன்னா அந்த டைம்க்கு நான் மடிசார் கட்டிக்கிறேன். மற்ற டைம்ல நான் இந்த புடவையை கட்டிக்கிறேன். நாங்க பேசுறது என்னன்னா, உடை என்பதே பல காலங்கள்ல பலவிதமான மாறுதற்கு உட்பட்டு தான் வந்திருக்கு உடையே. நீங்க இப்ப போட்டுட்டு இருக்கிறதும் நாங்க இப்ப போட்டிருக்கிறதும் பல கால மாறுதலுக்கு அப்புறம் தான். சரி. அப்படி இருக்கும்போது நீங்க எந்த உடைய, நான் இந்த உடையை தான் பின்பற்றியே இருப்பேன்னா, நீங்க எந்த உடையை பின்பற்றி இருக்கீங்க? உங்க பாட்டியும் தாத்தாவும் கட்டின உடையை இப்ப கட்டிட்டு இருக்கீங்களா? ஒரு நிமிஷம், அதை தான் இப்ப அவங்க சொன்னாங்க. நான் வந்து பாட்டியும் தாத்தாவும் வந்து மாட்டு வண்டியில போனோம், இப்ப நீங்க ஏரோப்ளைன்ல போறீங்களே, அதை பத்தி நம்ம பேசணும். டெக்னாலஜி கிடையாது சார். இல்ல டெக்னாலஜினாலும் இப்ப நான் இந்த இடத்துல நான் இப்ப ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வேலை செய்யறேன், இல்லைன்னா நான் வந்து ஒரு ஸ்கூல்ல வேலை செய்யறேன். நான் சொல்லிடுறேன், வாங்க கீழே கொடுங்க. வேற யார் உடை? இந்த உடையை பற்றி சொல்கிறப்போ அது ரிலேட்டடாக சொல்கிறேன் சார். அந்தந்த ஊருக்கான டெம்பரேச்சருக்கு தகுந்த உடைகள் வந்து அந்தந்த ஊரில் அணிஞ்சுக்கிறோம். தமிழ்நாடு இந்தியாவில் ஒரு டெம்பரேச்சர் இருக்குது, நம்ம அது யூஸ் பண்ணுறோம். இங்கே ஒரு அந்த டெம்பரேச்சர் இருக்கிறதுனால நம்ம அந்த உடைகளை வந்து இங்கே போட்டுக்கிறாங்க. நாங்கள் வந்து அவங்கள வந்து அதை போட வேண்டாம், சாரியே தான் கட்டிகிட்டு இருக்கணும், தமிழரோட பண்பாடையே தான் போட்டுட்ருக்கணும்னு சொல்ல வரல. அந்தந்த சீதாதன தன்மைக்கு தகுந்த மாதிரியான உடைகளையும் அணிஞ்சுக்கோங்க, நம்மளோட இதை மறந்துடாதீங்க அப்படின்றத நாங்க சொல்ல வரோம். மரபு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இல்லை. அவங்க சில்ட்ரன்ஸ் எல்லாருமே தொடர்ந்து ரொம்ப திணிக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு இதுவுமே திணிக்கிறாங்க. மரபு அவங்களுக்கு பசங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கல. ஆனால் ஒருத்தர் பேசும்போது தொடர்ந்து நீ பண்ணு, உனக்கு 2 நாள் கல்யாணம் பண்ணுவேன், உனக்கு இந்த சடங்கு நான் பண்ணுவேன்னு சொல்லி தொடர்ந்து நான் இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லி அவங்களுடைய ஆசையை திணிக்கிறாங்களே தவிர மற்றபடி மரபு அவங்க வந்து கடத்துற மாதிரியே வந்து தெரியல. அது நாங்களும் சின்ன பிள்ளையா இருக்கப்ப நம்ம ஊரில் வந்து அம்மா எல்லா விசேஷத்துக்கும் எல்லாம் செய்வாங்க. அப்போ நமக்கும் எரிச்சலாக தான் வரும், எதுக்கு அம்மா இதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க, வீடை கழுவி விடுவாங்க, நம்மளை வந்து தண்ணி எடுத்து ஊற்றும்பாங்க, அப்புறம் வந்து கொழுக்கட்டை வெந்துருச்சுன்னா அதை எடுத்துக்கொண்டு அங்கே கொடும்பாங்க, பக்கத்து வீட்டுக்கு கொடுத்துட்டு வாம்பாங்க. அப்போ நமக்கும் எரிச்சலாக தான் இருந்துச்சு, எதுக்கு அம்மா பலகாரத்தை கொண்டு போய் பக்கத்து வீட்டில் கொடுக்க சொல்கிறாங்க, இதை எடுத்துகிட்டு போய் இங்கே கொடுக்க சொல்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்கு போவோம், அடுத்த வீட்டுக்கு போவோம், கல்யாணத்துக்கு போவோம், இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்மளும் எரிச்சலோடு தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம ஒரு பெற்றோர்களாக மாறுறப்ப நம்ம அம்மா எதுக்காக செஞ்சாங்கங்கிறத இப்போ நம்ம உணர்றோம். ஓகே, நம்ம முன்னோர்கள் செஞ்சாங்க,
அதனால் நாங்கள் செய்கிறோங்கிறத தவிர இங்கே விளக்கமாக ரொம்ப குறைச்சா இருக்குது. இது என்ன பண்பாடு, இது என்ன கலாச்சாரம், இதை ஏன் நான் காப்பாற்றணும், என் கலாச்சாரம் எது, என் பண்பாடு எது, என் மொழி எது என்பதில் ஒரு சின்ன குழப்பம் வந்துக்கிட்டே இருக்குது. மறுதளிக்கிற பக்கம் என்ன இருக்குன்னா, முற்றாக வேண்டாம், மறுதளிச்சிரு, இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நான் இங்கே வந்திருக்கேன், இங்கே இருந்துடுறேன் அப்படி சொல்கிறது. எப்படி என் முன்னோர்கள் சொன்னாங்க அதனால் நான் அதை கேட்குறேன் அப்படின்னு சொல்வது ஒரு அபத்தமோ, அதை போல் முற்றாக அதை மறுத்துருன்னு சொல்வது இன்னொரு அபத்தம் தான் இல்லையா? ஏன்னே தெரியாமல் வேணாம், அதை விட்டுரு, சிரமமாக இருக்குது, இது இப்போ கேட்க நல்லா இருக்குது, இதை வச்சுக்கிட்டுருவோம் அப்படின்னு. அப்போ இது ரெண்டுக்கு நடுவில் எந்த இடத்துல நம்ம வந்து நிற்க வேண்டியது இருக்குது, எது செய்ய வேண்டியது இருக்குன்னு சொல்ல வேண்டியது இருக்குது. நடுவில் ஒன்று நிற்கவே முடியாது. எது செய்ய வேண்டியது இருக்குது? நாம் நம்முடைய அடையாளங்களை, பண்பாடை கண்டிப்பாக காப்பாற்ற வேண்டும். அதில் வந்து ஒரு குழப்பம் வேண்டாம். ஆனால் அது வெளிநாடு போல் ஒரு இடத்துல வந்து இருக்கும் பொழுது பக்கத்தில் உங்களுக்கு உறுத்தலாக இல்லாத வரைக்கும், ஆனால் நம்ம வந்த இடத்துல அதை விடாமல் காப்பாற்ற வேண்டியது என்பது தான் நமக்கான வாழ்க்கை மகிழ்ச்சியை தருது. நமக்கு ஒரு கில்ட் இருக்குல்ல, வெளிநாட்டுக்கு வந்துட்டு நம்ம அப்பா அம்மா ஒழுங்காக பார்த்துக்கல, அல்லது பார்த்துக்கிட்டோம், அவங்க நினச்சது இருக்க முடியல, நம்ம பிள்ளைய நம்ம வளர்க்க முடியல, ஹாஸ்டலில் இருக்குது, நம்ம அண்ணன் தங்கச்சியோட சேர முடியல, இப்படி ஏதோ ஒரு கில்ட் இருந்துக்கிட்டே இருக்குது மனுஷனுக்கு. மனுஷனுடைய செயல்பாடுகள் எல்லாமே என்ன அப்படின்னா தன்னுடைய கழிவிறக்கத்தை சாகடிப்பது தான். அப்படிலாம் இல்லை, அந்த கில்ட்டை கொல்லுவது தான். அந்த கில்ட்டை கொல்லுவதன் வெளியே என்ன அப்படின்னா, மறுபடியும் நான் புடவையெல்லாம் எடுத்து கட்டிக்கிட்டு மறுபடியும் நான் சடங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு அந்த சடங்கை ஏதோ ஒரு ஊரில் பண்ணும் பொழுது இல்லை நான் என் வாழ்வை தான் வாழ்கிறேன் அப்படின்னு என் மனதுக்கு நான் ஒரு சமாதானம் சொல்கிறேன். சமாதானம் சொல்வதன் மூலமாக மகிழ்ச்சியை பெற முயற்சி பண்ணுறேன். ஆனால் அந்த சடங்கு ஏன்னு தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். நான் அந்த நிகழ்ச்சி பூரா ஏன்னு கேட்டபோது அவரோட சொன்னார், இப்படி எல்லாத்தையும் ஏன்னு கேட்டே போனால் பதில் இருக்காது. இல்லை, பதில் இருக்கணும். இருந்தால் தான் அது ரொம்ப வலுவான பண்பாடு. என்ன வித்தியாசம் பண்பாட்டுக்கு கலாச்சாரத்துக்கும்? கலாச்சாரம் மாறக்கூடியது, பண்பாடு வந்து பண்பட்டு 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 மிக வலிமையானதாக வந்து நிற்கிறது. எல்லாத்தையும் கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டு பின்னாடி 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 போய் ஒன்று நிற்கும் பாருங்க, அதுதான் பண்பாடு. அதுதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. நான் ஒவ்வொரு தடவையும் கேட்டோன்னு இதை பிறந்து ஏன் கேட்டேன் அப்படின்னா, நான் உங்களை எல்லாம் உடைகள் கேட்டேன். உடை ஏன் விடாமல் தொடரணும்னு நினைக்கிறீங்கன்னு. ஏன் தெரியுமா இந்த சேலையும் வேட்டியும் தொடரணும்? இந்த உலகத்தில் அளவெடுத்து தைக்கப்படாத ஒரே ஒரு உடை தமிழனுடைய உடை தான் வேட்டியும் சேலையும். ஏன் அது அவ்வளோ சிறப்பு? யார் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் உடனே பீரோலேருந்து எடுத்து கொடுத்து கட்டிக்கன்னு கொடுக்க முடியும். நான் இந்த பிளேஸரை கொண்டே கொடுக்கவே முடியாது. நான் போட்டு வெளியே போனதோட முடிஞ்சு போச்சுது. இன்னொருத்தனுக்கு சேரவே சேராதது. என் வீட்டுக்கு வந்து ஒருத்தனை பகிர்ந்துக்கவே முடியாது. சக மனிதரிடம் பகிர்ந்து கொள்ள முடியாத எதுவுமே தமிழர் பண்பாடாக இருக்க முடியாது. இந்த வேட்டி வேணும், வீட்டில் 4 வேட்டி இருக்கணும், 4 சீல் இருக்கணும், யாராவது ஒருத்தர் வந்தால் எவரும் எடுத்து கட்டிக்கலாம், இந்த கொடு. அது அவங்க விருப்பப்பட்டா மடிச்சார் கட்டிக்கட்டும், அவங்க விருப்பப்பட்டா பின் கொசுவம் கட்டிக்கட்டும், அவங்க விருப்பப்பட்டா 7 மடிப்பு வச்சுக்கட்டும், எது வேணாலும் வச்சுக்க முடியும். அப்படி வச்சுக்கக்கூடிய சௌரியம் தான் அந்த சேலைங்கிறது. எவர் வந்தாலும் கட்டிக்கக்கூடியதான் அந்த வேட்டிங்கிறது. அப்போ அதை தெரிந்து கொள்வது முக்கியம். தோப்பா வந்து அவருடைய புத்தகத்தில் ஒன்று எழுதிப்பார். ஒரு திருமணமான இளம் கணவன் மனைவி 6 மாதம் தான் ஆச்சு கல்யாணம் ஆகி. கணவன் இறந்து போயிட்டான். ஊரே கூடி அழுகுது. எல்லாம் திண்ணையில் உட்காந்துருக்காங்க. உட்காந்துருக்கும்போது வழக்கப்படி அந்த வீட்டில் இருக்கிற ஒரு வயசான கிழவி, அவளுக்கு தெரியும்ல, அவள் பல இறப்பு, பல திருமணம், பல மகிழ்ச்சி, பல துன்பம் எல்லாம் பார்த்தவ உள்ளேருந்து வெளியே வந்து ஆணும் பெண்ணுமா நிறைஞ்சு உட்காந்துருக்க இடத்துல மண் தரையில் ஒரு செம்பு நிறைய தண்ணி கொண்டு வந்து கீழே ஊற்றுற வழக்கம் இருக்குது. ஓகேவா? தண்ணி ஊற்றும்போது அந்த தண்ணிக்குள்ளே ஊற்றுனா மண் தரையில் பளிச்சுன்னு தெரிஞ்சிடும். அதில் 3 பூ இருக்கும். செம்புக்குள்ளே இருந்தது. அடடா அப்படின்னு மறுபடியும் பெருங்குரல் எடுத்து அந்த குடும்பம் ஊரே அழுக ஆரம்பிச்சிட்டான். அந்த கிழவி சொன்ன செய்தி என்ன செய்தினா, அது ஒரு சடங்கு. திருமணம் ஆகி போனால் தண்ணி கொண்டு வந்து வாசலை ஊற்றுறது இருக்கு இல்லையா, அது எங்கேருந்து கொலை பண்ணுச்சுன்னா, திருமணமானவன் செத்து போனவன் இளம் கணவன், மனைவி இளம் மனைவி, 6 மாதம்தான் ஆச்சு, அவன் 3 மாதம் முழுகாமல் இருக்கான்னு ஊருக்கு சொல்லணுங்கிறக்கா ஊற்றின தண்ணியில் 3 பூ. ஏன்னா இவன் புள்ள பெறதுக்கு இன்னும் 7 மாதம் ஆகும். உலகத்துக்கு தேதி மறந்துடுவேன், செத்து போனான்னு. இந்த புள்ள யாருக்கு பிறந்த புள்ளேன்னு கேட்டுருவான். அப்போ அதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு சடங்குக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணம் அறியாமல் தொடரும் பொழுது அந்த காரணத்துக்கு தேவையில்லாமல் ஆயிடுது இல்லையா? இந்த பண்பாடை கட்டி காப்பாற்றணும். ஆனால் இந்த பண்பாடும் கலாச்சாரமும் வந்த நாட்டோடு கலக்கணுமானா கலக்கணும். எது வளமையானது? கொடுத்து பெறுபவன் தான் வளமையானவன். எங்கிட்ட ஒன்று இருக்குது, நானே வச்சுக்கிறேன், உங்ககிட்ட ஒன்று இருக்குது, நீயே வச்சுக்கன்னா அது வளமையை சேர்க்கவே சேர்க்காது. எது வளமை சேர்க்கும்? எங்கிட்ட ரொம்ப இதெல்லாம் இருக்குது ரிச்சா,
இதை நான் தரேன் உனக்கு, உங்ககிட்ட எதுவெல்லாம் ரொம்ப செழுமையாக இருக்குது அதை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அது ரொம்ப பிரமாதமாகும். அப்படித்தான் பண்பட்டு 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 இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நல்லா புரிஞ்சுக்குங்க, கலப்புகளில்தான் பெருமை தோன்றும். நீங்கள் கலக்கலைன்னா பெருமை தோன்றாது. என்னுடைய எல்லா அடையாளங்களையும் காப்பாற்றுவோம், அதுக்கான காரணங்களை தெரிஞ்சு காப்பாற்றுவோம், அதை இன்னொருத்தனுக்கு சொல்லுவோம். அதை விடவும் சிறந்த ஒன்று அவன்ட்டு இருக்குன்னா அதை எடுத்துக்குவோம், எடுத்து மறுபடியும் ஒரு புதுசை ஒன்று உருவாக்குவோம். அப்படி இருப்பதான் சிறப்பாக இருக்க முடியும். அதே போல் வெளிநாடுகளில் வந்து இருக்கும் பொழுது அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு காலம் எளிதாக வழங்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டுருங்க. இத்தனை பேரோட சேர்ந்து வாழும் வாய்ப்பு எல்லாருக்கும் வழங்குறது இல்லை. அப்படி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. அந்த வாய்ப்பு உங்களுக்கு வரட்டும், வளம் சிறக்கட்டும், உங்கள் வாழ்வு மேலும் செழிக்கட்டும். நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்காற்றிய இருவருக்கு பரிசளிப்பது வழக்கம். கௌரா பதிப்பகம் வழங்கும் ரூபாய் 4000 விலை உள்ள புத்தகத்தை வந்து இந்த பக்கம் இந்த பரிசாப்படுறது. கௌரா பதிப்பகம் வழங்கும் புத்தக பரிசை வந்து இந்த பக்கம் பரிசா பெறுறது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்பும் நன்றியும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம், வேறு தலைப்பில் சந்திப்போம்.